இந்திய துணைக்கண்டமே குமரியிலிருந்து தான் தொடங்குது. இங்க இருந்த திராவிட மாடல் 2.0 வெற்றியும் தொடங்கணும். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களால இந்துக்களும் தான் அதிகம் பயனடைகிறாங்க. மதவரி பார்வையோடு மனிதநேய செயல்பாடுகள் மேலே தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு மதத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, இது மனித குலத்திற்கே எதிரானது. மீன்பிடி தடை கால சிறப்பு நிவாரண தொகை மாதம் 8,000 அல்ல 12,000 ரூபாய் வழங்கப்படும். மீன்பிடி குறைவு கால நிவாரண தொகை மாதம் 6,000 அல்ல 9,000 ரூபாயாக வழங்கப்படும். நீங்க எல்லாரும் ஹாப்பியா? நாங்க சொன்னதை செய்வோம். ஏன் செய்வதைத்தான் சொல்லுவோம். நான் கலைஞருடைய மகன். ஏழாவது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் அமரணும். திராவிட மாடல் 2க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா? வாங்க வந்து பேசுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால், ஒருவேளை இருந்தா கட்சி கொடியில் அண்ணா படம் வச்சிருக்கீங்களே, இருமொழி கொள்கை தான் அதிமுக கொள்கைன்னு பேசுறீங்களே, மும்மொழி கொள்கை தொடர்பான அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய கருத்தை கண்டிச்சு உங்களால அதை திரும்ப பெற வைக்க முடியுமா? சவால் விடுகிறேன். வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? ஒரு கை பார்த்துடலாமா? நடக்க இருக்கப்படும் ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தாய் தமிழ்நாட்டை காக்க எல்லோரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில தன்னகரில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம். ஆதரிப்பேர் உதயசூரியன்.